நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், இந்தாங்க காஃபி. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எப்பவுமே தனியாக இருக்க மாதிரியே தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் இல்லையா? நான் அந்த இடத்துல சொல்லாமதா ஏதோ இழந்துட்டு நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. நீங்க எதையும் இழக்கல. கொஞ்ச நாள் நீங்க விரும்பிட்டு இருந்ததை இழந்திருக்கீங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, மனுஷன் தேர்றதெல்லாம் வாழ்க்கையில் கிடச்சிட்டா வாழ்க்கையில் எதுக்குங்க குழப்பம்லாம் வரப்போகுது? நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். எதையும் நான் தேடலைங்க. பொய் சொல்றீங்க. சௌந்தர்யாவை தேடல? அவன் நம்மகிட்டலாம் பேச மாட்டாங்க. அவள் லண்டனுக்கு போனதுலேருந்து அவங்க அப்பா அம்மா கூட ஃபோன் பண்ணல. நம்மகிட்ட எங்கே பேச போகிறா? அது இல்லாமல் நான்லாம் அவளுக்கு வேண்டாதவன் ஆகிட்டேன். அதனால தான் அவள் ஃபோனே பண்ணுறதில்ல. நீங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு தமிழ். இருந்தாலும் சௌந்தர்யா உங்க ஒய்ஃப். இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சாதாரண விஷயம். அதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க தான் ட்ரை பண்ணணும். அட ஏங்க, இருக்கிற பிரச்சனையில் அது வேறையா? விடுங்க. அதை எப்படிங்க விட முடியும்? வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. நீங்க சந்தோஷமா இல்லாம இப்படி மொட்டை மாடியில வந்து தனியா நின்னுட்டு இருந்தா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி, சௌந்தர்யா போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்குங்க. போன் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வேண்டாங்க, வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவா. அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. நீங்க நம்பர் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். Hello, may I speak to Mrs. Soundarya? One second. Is there anybody in the name of Mrs. Soundarya from India? Oh, thank you. தமிழ், நீங்க வச்சிருந்த நம்பர் ராங் நம்பர். சௌந்தர்யான்னு யாருமே இந்த நம்பர்ல இல்லையா? இல்லாமதான் அது மாமா தான் கொடுத்தாரு. அப்போ சௌந்தர்யா அவங்க யாருமே காண்டாக்ட் பண்ண கூடாதுன்னு ராங் நம்பர் கொடுத்திருக்காங்களா? என்னங்க இது புது பிரச்சனையா இருக்கு? பேரண்ட்ஸ் கூட தொடர்பு இல்லாம ஒருத்தங்க இப்படி வெளிநாட்டுல இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம யாருக்குமே தெரியாம போயிடும்ல. சௌந்தர்யா படிச்ச பொண்ணு, அவங்க இப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி செய்யறாங்க? அதான் முடிய வேண்டியல்ல. அதனால என்னை பற்றி யாருமே அவர்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக இப்படி ராங் நம்பரை கொடுத்துட்டு போயிட்டாலே. நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதாங்க. தமிழ், ஒண்ணு பண்ணலாம். சௌந்தர்யாவுக்கு நான் ஒரு மெயில் அனுப்புறேன். அதுக்காவது ஏதாவது பதில் வருதான்னு பாப்போம். அதெல்லாம் வராதுங்க. அப்படிலாம் இல்ல தமிழ். ப்ளீஸ் அமுதா, 2 நிமிஷம் நீ தனியாக வரீங்களா? போன். விளையாட்டு செய்திகள். ஊழல் இல்லாத நாடு. மார்னிங் பெரியப்பா. வாடா ஆடிட்டா. அண்ணன் இல்லையா பெரியப்பா? அவ இல்லன்னு தெரிஞ்சுதானே நீ என்ட்ரி கொடுக்கற. பெரியப்பா, நான் திருநெல்வேலி போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா நீ சும்மாவேன்னு இருக்க மாட்டியா? ரொம்ப தேடி வண்டியை பிடிச்சி போறதுக்கு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா? பெரியப்பா, நான் மீனாட்சி பார்க்க போறேன். நான் நம்ப மாட்டேன்டா. நிஜமா பெரியப்பா? ஏய், எலிய ஃபுல் கோட் சூட்டோட சுத்துதுன்னு எனக்கு தெரியாதா? நீ திருநெல்வேலிக்கு போய் தமிழ் கையால அடிபட்டு வர போற. ஒழுங்க அடக்க ஒடுக்குமா விடுபட முடியாது பெரியப்பா. நீங்க பெரியவங்க யாரும் அங்க போய் சமாதானம் பேச போற மாதிரி எனக்கு தெரியல. ஏண்டா, சரவண சமாதானம் பண்ற லெவலுக்கா சண்டை போட்டு வந்திருக்கிறான். வெள்ளை வெட்டி மூஞ்சில முழிக்காதபடி பண்ணிட்டானு. சரி பெரியப்பா, அதுக்காக அண்ணி அப்படியே டீல்ல விட்டுற முடியுமா?
யாருன்னா ஒருத்தராச்சும் போய் பார்க்க வேணாமா? பார்க்கணும். ஆனா அதுக்கு நீ பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. ஏன் பெரியப்பா? டேய், உன்னை தமிழ் சட்டையை பிடிச்சி வெளியில தள்ளி இருக்கிறான். சோ வாட்? ஆ? என்னடா எந்த வெக்கமும் இல்லாம சோ வாட்டுன்ற? பெரியப்பா, அடிக்கிற கை தான் அணைக்கும். அர்ஜுனே, இதெல்லாம் பழைய ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே. பெரியப்பா, நான் அண்ணி வீட்டு வாசல்ல போய் நிக்க போறேன். தமிழ் போலீஸ கூப்பிட்டு பொடனில 4 சாத்து சாத்தி ஜீப்ல ஏத்தி விட போறான். என் மேல அவர் கை வச்சா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆத்மா ஓடி வரும். ஆத்மா வராதுரா, மொத்தமா குண்டா திடகாத்திரமா 4 ஆட்கள் வந்து உன்னை ஏத்தி விடுவாங்க. பெரியப்பா, ரம்யா ஓடி வந்து அவர் அடிக்காதீங்க, அவர் அடிக்காதீங்கன்னு கத்துவா. பெரியப்பா, நீ தனியா அடி வாங்க மாட்ட போல இருக்க. ரம்யாவுக்கு சேர்த்து அடி வாங்கி தருவேன். பெரியப்பா, என்ன மாதிரி ஒரு படிச்ச பையனை தமிழ் வேணான்னு சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்லுவான். ஏற்கனவே அங்க ஒரு படிச்சவன் பரதநாட்டியம் ஆடிட்டு போயிருக்கிறான். அடுத்தது நீ. என்ன தமிழ் அக்செப்ட் பண்ணி மீனாட்சி அண்ணியை பார்க்க அலோவ் பண்ணாருன்னா எல்லாம் ரைட்டா தானே நடக்கும். பெரியப்பா, நடந்தா சரிப்பா. ஏன் இப்படி நம்பிக்கை எல்லாம் பேசுறீங்க? அந்த குடும்பத்துக்கு ஏன்டா இப்படி ஒரு சோதனை? அந்த பொண்ணுங்களுக்கு ஏன்டா இப்படி மரக்காய்ந்தவங்களா மாப்பிள்ளையா வைக்கணும்? ஃபேக்ட் பெரியப்பா, விதி. அன்னிக்கிட்ட எதனா சொல்லுமா? வேண்டாண்டா, சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எதுவுமே இல்லையா பெரியப்பா? சரவணன் நல்லா இருக்கான்னு சொல்லுப்பா. சீக்கிரம் அண்ணா மனசை மாத்தி அவர் அண்ணியை பார்க்க அனுப்பி வைப்பீங்கன்னு சொல்லவா? வேண்டாண்டா. ஏன் பெரியப்பா? நடக்காத. ஏன்டா சொல்ற? தேவையில்லாம மீனாட்சி மனசுல நம்பிக்கையை வளர்க்காத. இங்க உண்மையான நிலவரம் எதுவும் அதை சொல்லு. எதையும் மறைக்காத. சில நேரத்துல நமக்கு மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணுடா அந்த மீனாட்சி. அதுக்கு போய் நான் போயிட்டு வரேன் பெரியப்பா. அர்ஜுன், ஜோக்ஸ் அப்பார்ட், கவனமா போயிட்டு வா. தமிழ் 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கு அண்ணன், தங்கச்சிங்க தான் அவன் உலகம். அதுக்குள்ள அத்துமீறியோ அனாவசியமாவோ யாராவது நுழைஞ்சி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைப்பான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். பெரியப்பா, see you. அப்புறம் அண்ணி வீட்டுக்கு வரணும்னு ஆண்டவங்க கிட்ட டெய்லி ப்ரே பண்ணிக்கோங்க. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, நான் அமுதா பேசுறேன். கேக்குதா? இன்னைக்கு நான் ஒரு நாள் லீவு. சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. தேங்க்யூ. என்ன முதா வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள சிக்னல் இல்லைங்க. ஆபீஸ்க்கு பேச வேண்டி இருந்துச்சு. அதான் இப்படி வெளியில நின்னு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நடந்த பிரச்சனையில சுதாவுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தில் மறந்துட்டேன். அம்மாகிட்ட பேச்சு ஒரு நல்ல நாளில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலான்னு பார்க்குறேன் முதா. சரி தமிழ், நான் பேசுறேன். சரி. தமிழ், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல, நீங்க சரவணன் கிட்ட வேணா பேசி பாருங்களேன். மீனாட்சிக்கும் ஏதாவது நல்லது நடக்கும்ல. ஏங்க நானாங்க பேச மாட்டேங்கிறேன்? எத்தனை இடம் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நான் பேசணும்னு முயற்சி பண்ணேன். எல்லாருமே வேணாண்டாங்க. அதனால எவ்வளோ குழப்பம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல. இனிமேலாம் நான் பேசினா சரியா வராதுங்க. தமிழ், அப்போ மீனாட்சி உங்க வீட்லயே இருக்க வேண்டியதானா? இப்படி நீ கேள்வி விட்ட நாங்கள் என்னங்க பதில் சொல்றது? நீங்க தானே இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள. எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நீங்க தானே பொறுப்பு. சரிதான், ஆனால் மற்றவங்க யாருமே அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம என்னதான் நல்லா பழகினாலும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எல்லாருமே எதிரே தானே நினைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அட போங்க, எல்லாமே சளி போய் போச்சு. நீங்களே இப்படி வெறுத்து போய் பேசினா எப்படிங்க? வெறுத்து போயெல்லாம் பேசலைங்க, எல்லாத்தையும் நேசிக்க போயிட்டு அப்படி பேசுகிறேன். சாராமனே அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி செஞ்சுட்டோம்ன்றதுனால என் கூட சண்டைக்கு வந்தார்ல, அதே மாதிரி என் மனசு வருத்தப்படுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சௌந்தர்யா லண்டனில் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. சௌந்தர்யாவோட தம்பியாக இருந்து ஒரு மச்சனா இருந்து சரவணிய வாழ்க்கையை சரி பண்ணணும்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்பானா? சரிங்க, முயற்சி கூட பண்ண வேணாம். ஒரு ஆறுதலாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பானா?
என்னை அவன் கேள்வி கேட்குற மாதிரி நான் அவனை கேள்வி கேட்டா சரவணனால் தாங்கிக்க முடியுமாங்க? சரி, அதை விடுங்க. நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்கன்றதுனால எப்பயுமே தலைமைச்சு நிற்கணும்டா. எனக்கு அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. நான் தலைநிமிந்து நிற்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? இதுக்கு அவளா வருத்தப்பட்டு சரவணன் குடும்பம் தாங்க தலைவணிச்சு நிற்கணும். தமிழ் சௌந்தர்யா பிரச்சனை வேற, மீனாட்சியோட பிரச்சனை வேற. நேத்து வரைக்கும் சந்தோஷமா இருந்தவங்க இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறது நல்லாவா இருக்கு? அவங்கள சேர்த்து வைக்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஏங்க, சரவணனுக்கு ஃபோன் பண்ணி தமிழ் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், பேசலாம்னு சரவணன் சொன்னா நான் கண்டிப்பாக பேசுகிறேன். மீனாட்சிக்காக நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நேர்ல போய் பேசி சமாதானப்படுத்துங்க. ஏங்க, சென்னை அவ்வளோ தூரங்க. இங்கே நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடி நிற்கிறப்ப நம்ம எவ்வளோ கெஞ்சணும் சரவணனை. அப்போ கூட யாரையும் திரும்பி பார்க்காம வண்டியில் ஏறி போனவன். இனிமேல் நம்ம வீடு தேடி போய் நான் கெஞ்சினா மனசு இறங்கி வந்துடுவேனா? எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க. சரி தமிழ், நான் இனிமே இதை பத்தி பேசல. நான் எது சொன்னாலும் நீங்க அதுக்கு உடனே ஒரு பதில் சொல்றீங்க. விடுங்க. என்னங்க நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏங்க, அப்படி இப்படி ஒரு சில டயத்தில் நான் கோவப்படுறது என்னமோ உண்மைதான். அதுக்காக மனுஷத்தன்மையே இல்லாத ஆள் நான் கிடையாதுங்க. இப்போ கூட சுதாவுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை செய்யணும்னு சொல்கிறதுக்காகத்தானே உங்கள்கிட்ட பேசவே வந்தேன். இங்கே பாருங்க முதா, மற்ற குடும்பம் மாதிரி தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்னு நினைக்கிற சராசரி அன்னை நான் கிடையாது. தகப்பன் ஸ்தானத்துலேருந்து பார்த்துக்கணும்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட்றேன். அப்படியே முதா. சார் 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 யார்? தமிழே, தமிழ் இங்க வா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீ எங்க? அண்ணியை பார்க்கணும். மீனாட்சி தூங்குறா, நாளைக்கு வாங்க. சென்னையில இருந்து வந்திருக்கேன். அன்னிக்கிட்ட அர்ஜுன் வந்திருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. மீனாட்சிட்டு என்ன விஷயமா பேசணும்? ஹலோ நீ, ஹவ் ஆர் யூ? ஹோப் ஆல் ஃபைன். அங்கே அண்ணா நலம், நீங்கள் இங்கே நலமா? அவ்வளோதான் பேசணும். பாஸ், பாஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். உங்களை தெரியுமா? ஓ எஸ், அவருக்கு எல்லாம் தெரியும். நைஸ் மேன். என்ன பாஸ், கோயிலுக்கு போயிட்டுறீங்களா? சுதா அண்ணா உள்ள போங்க. முருகன், சார் நானு கொஞ்சம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ தாராளமா சார். ஓகே பாஸ். மச்சான் பேசணுமா? நீங்க பேசிட்டு போங்க வாங்க. போங்க. எஸ்எம்எஸ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். மீனாட்சி ரொம்ப கவலையா இருக்கு, அதனால நீங்க பரவாயில்ல சார், நீனே சொல்லலாம். அனாவசியம் எதுவும் சொல்ல வேணாம். ஓகே சார். நீ என்னை தமிழ்லேயே கூப்பிடலாம். எப்படி சார், நீங்க ரொம்ப சீனியர். சரவணனுக்கு நீங்க மச்சான், அப்போ எனக்கும் மச்சான். அப்போ மச்சான் கூப்பிடவா? அப்ப சார் பெட்டர்ல. தம்பி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அண்ணி எப்படி இருக்காங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அவளுக்கு பைத்தியம் பிடிக்காதான் குறை. அங்கேயும் அதே லெவல் தான். உள்ள வாங்க. கவலைப்படாதீங்க சார், அன்னைக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்தேன். அண்ணி எப்போ வந்த? 2 நாளா இந்த ஊர்ல தான் சுத்திட்டு இருக்கேன். ஆஃபீஸ் வேலையா வந்திருக்கியா? ஃபேமிலி வேலையா தான் வந்தேன். என்ன நீ இழைச்சிட்டீங்க? ரொம்ப அழுதிங்களா? சரவணன் எப்படி இருக்கா? சொல்ல மாட்டேன். அர்ஜுன் முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நீ பார்த்தா தெரியல. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் அண்ணனும் அங்க இருக்காரு. 2 பக்கமும் வலியும் நஷ்டமும் ஒன்னா தான் இருக்க. நீ என்னால அண்ணன் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியல. இங்க வந்து உங்களை பார்த்தா ஆறுதலா இருக்கணும் தான் வந்தேன். என் கவலை அதிகமா தான் இருக்கு. இந்த சண்டை முடியாது அர்ஜுன். முடிக்கணும்னு நீங்க 2 பேருமே நினைக்கல. சரவணன் என் மேல கடுமையான கோவத்துல இருக்கான். நீங்க ஒன்றும் கொலை பண்ணல, ஒரு சின்ன பொய். அது பெரிய விஷயமா? அண்ணா உங்ககிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு. அவன் பொய் சொன்னப்பெல்லாம் நான் அவனை நிறைய தண்டிச்சிருக்கேன். அப்புறம் சேர்ந்துட்டீங்களா?
அவன் தான் என்ன துரத்தி துரத்தி சமாதானம் பண்ணுவான். இந்த தடவை அவர் துரத்தல, நீங்க துரத்துங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அர்ஜுன். எனக்கு எதுவும் தெரியல. நீங்க எதனா ஐடியா சொல்லுவீங்க தான் வந்தேன். நீங்க சென்னைக்கு வாங்க, உங்களை நேர்ல பார்த்தா அண்ணன் மனசு மாறும். அவன் கூப்பிடாம நான் வரமாட்டேன். பிரச்சனை வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவன் என் போனை கூட எடுக்கல. தெரியும். இப்ப என்ன நீ பண்ணலாம்? விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். உன் வேலை எப்படி இருக்கு? ஆபீஸ் போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்? அண்ணன் கூட இருக்கணும்னு தோணுச்சு, இருக்கேன். அவனை பத்திரமா பாத்துக்கோ. சரி. நீ என்னை பத்தி எப்பாவது பேசுறானா? பேசுவார? நீ பேசுறது இல்ல. பேச மாட்டான். ரொம்ப கோவமா இருக்கான். மறந்திருப்பான் இல்ல? என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ணுவான். இப்போ நான் வரேன். நீ ஊருக்கா போற? ஆமா. சரவணனை கேட்டதா சொல்லு. இல்ல வேணாம், நீ எதுவும் சொல்லாத. என்ன பார்த்ததா கூட சொல்லாத. உன்னை கிட்டேயே சேர்க்க மாட்டான். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணு. அவனை பார்த்துக்கோ, பத்திரமா பார்த்துக்கோ. சரி. நீ வரேன். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஆட்டோல வான்னு ஃபோன் பண்ணேன், ஆட்டோ வேற கீழே வெயிட்டிங்ல இருக்கு. என்ன விஷயம்? சரி, இதெல்லாம் அவள் ட்ரெஸ்ஸு, இதில் அவள் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் உன் ஊருக்கு அமுச்சு வச்சிரு. சரவணா, வீட்டில் அக்காடான்னு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி வர சொல்லி இப்படி ஷாக்கு கொடுக்குற? சாக்கெல்லாம் அவனுக்கு கொடுக்கல, 2 பொட்டி தானே கொடுக்குறேன். எடுத்துட்டு போ, நான் அந்த வீட்டை காலி பண்ண போகிறேன். அது எப்போ? இன்னும் 2-3 நாள். என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. இது உன்னோட வீடு, நீ இஷ்டம் இருந்தா குடியிருப்ப, இல்லைன்னா காலி பண்ணுவேன். உன் விருப்பம் தானே, இதுல நான் தலையிடக்கூடாது இல்லையா? கரெக்டா? ரொம்ப கரெக்டு. என் ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு? தேவையில்லாமல் வாடகை. நான் வேற கனடாவுக்கு போகிறேன். உன் முடிவில் எந்த மாற்றம் இல்லையா? அவள் திங்ஸ்லாம் ஒரு லாரியில் போட்டு அனுப்பு. சரவணா, நான் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ண போறியா? உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியுமாப்பா? ஒரு சின்ன யோசனை, ஐடியா சொல்லு. ஏன்பா நீயே இந்த பெட்டி படிக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு திருநெல்வேலிக்கு போய் மீனாட்சியை நேரில் பார்த்து கொடுத்துட்டு உண்மையை சொல்லிட்டு வந்துடுறேன். முடியாது. ஏன் முடியாது? அப்ப நான் ஒன்று சொல்லவா? ஐடியாவா? ஒப்பீனியன், அபிப்பிராயம். 2 ஒன்று தான் சொல்லி தொலை. உனக்கு மீனாட்சியை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றதுக்கு பயம். எனக்கு என்ன பயம்? நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி பொய் சொல்லிட்டு பொய் சத்தியம் பண்ணிட்டு திருட்டு வேலை பண்ணல. டேய், நானும் நீயும் சேர்ந்து மீனாட்சி கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருப்போம், எத்தனை தகுடு தத்துவம் வேலை எல்லாம் பண்ணிருப்போம். இங்க பாருப்பா, அவகிட்ட பல தடவை சொன்னேன், அவனுக்குலாம் எவனும் வேணா, நாம 2 பேரும் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். அவ எதையும் எடுத்துக்கல, என் முதுல குத்திட்டு போனா. மறுபடியும் அவன் காலில் போய் விழுந்து அவளை கெஞ்சி கூட்டு வரணுமா? இதெல்லாம் நீ அனுப்பியா மாட்டியா? மாட்டேன். ஏன்? உனக்கு என்னாச்சு? நீ நான் அவளுக்கு சப்போர்ட்டா? மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்றவனா இருந்தா ஏன் நான் நீ அடிக்கிற பல்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கேன்? உன்னை 4 சாத்து சாத்தி போய் மீனாட்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொல்ல மாட்டேனா? நான் உன் சப்போர்ட்டியா? இந்த புடவை பொருள்லாம் பாவம் மீனாட்சி கஷ்டப்பட்டு வாங்கினது, சிலது நீ ஆசைப்பட்டு மீனாட்சிக்கு வாங்கி தந்தது. இப்போ இது எல்லாத்தையும் நீ கோவப்பட்டு லாரியில அனுப்ப போவ, மீனாட்சியும் உன்ன மாதிரி கோவப்பட்டு. வழக்கமா நியாயம் இல்லாம மீனாட்சி கோவப்படாது. ஒருவேளை கோவப்பட்டு லாரி ஆபீஸ்ல இருந்து இதெல்லாம் வேண்டாம், டெலிவரி எடுக்காம விட்டுடுச்சின்னு வை, எல்லாம் வீணா போயிடும். வாழ்க்கையே வீணா போச்சு, பொருள் போனா என்ன? சரவணா,
என்ன உனக்கு என் மேல கோவம் வருதா? சேச்சே, இது உன் ஃபேமிலி விஷயம், நான் ஏன் கோவப்படணும்? ஏன்பா, மீனாட்சி பொருட்கள் எல்லாம் பார்சல் பண்ணிட்ட, அவளும் நீயும் சேர்ந்து ஒன்னா இருந்த வீட்டை காலி பண்ண போற. சென்னையில இருந்தா பாக்குறவங்க எல்லாம் எங்க மீனாட்சின்னு கேள்வி எங்க வந்துட போகுதுன்னு இந்த நாட்டை விட்டே ஓட போற. அதெல்லாம் சரி, ஆனா உன் மனசுக்குள்ள மீனாட்சி பத்தின நினைவுகள்லாம் அழியாம இருக்குதே, அதை என்ன செய்ய போற? நிழல் மாதிரி அது உன்னை ராத்திரி பகலா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணும். நீ தப்பிக்கவே முடியாது. போடா போ. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுக்கு பதிலா மீனாட்சியை போய் பாரு. நீ இழக்க போற, இழந்துட்ட சந்தோஷம் உன்னை தேடி வந்து சேரும். இதெல்லாம் நீயே அனுப்பிச்சிடுப்பா.